நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் எடுக்கக்கூடிய 59வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு ஏ என்ற ஒரு 3 தாயத்தை தந்துட்டு அவன் கேட்கிறான், தரப்பட்ட எக்ஸினுடைய எல்லா பெருமானங்களுக்கும் இந்த தாயம் ஏ ஆனது ஒரு நொன் சிங்குலர் என்று காட்ட சொல்லி கேட்கிறான். அப்ப அதுக்கு முதல்ல எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நொன் சிங்குலர்ண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நொன் சிங்குலர்ண்டா ஆர சொல்லுவான், இன்வெர்டிபிள சொல்லுவான். இன்வெர்டிபிள்ண்டா என்ன, தரப்பட்ட தாயத்துக்கு அவற்றை இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா அவரை நாங்கள் இன்வெர்டிபிள் தாயம் என்று சொல்லுவோம். அதாவது இன்வெர்டிபிள் அவருக்கு இன்வெர்ஸ் இருக்கிறார். அப்ப இன்வெர்ஸ் இருக்கிறார்ண்டா அவற்றை டிட்டர்மினன்ட் பெருமானம் வந்து பூஜ்ஜியமாக வர மாட்டாது. ஏன் பூஜ்ஜியமாக வந்துச்சா இன்வெர்ஸ் இருக்க மாட்டார். இவருக்கு இன்வெர்ஸ் இருக்கண்டு காட்ட வேண்டும். எனவே இவற்றை டிட்டர்மினன்ட் பெருமானம் பூஜ்ஜியமாக வர மாட்டது என்று காட்டினா சரி. அப்ப எங்களுக்கு என்ன, ஏ வந்து நொன் சிங்குலர் என்று காட்ட வேண்டும். எனவே அவருக்கு இன்வெர்ஸ் இருக்கண்டு காட்டணும். எனவே அவற்றை டிட்டர்மினன்ட் பெருமானம் பூஜ்ஜியமாக வராது என்று காட்டிவிட்டா சரி. அப்ப எங்களுக்கு பார்த்துடனே விளங்குது. இப்ப தரப்பட்ட எக்ஸ் எந்த ஒரு பெருமானத்துக்கும் எந்த பெருமானத்துக்கும் ஏ என்ற டிட்டர்மினன்ட் பூஜ்ஜியமாக வரமாட்டுது என்று காட்டினா சரி. இதே மாதிரி கேள்வி நாங்கள் ஏற்கனவே 2-3 செய்திருக்கிறோம். தியரி பார்த்த நாங்கள் எங்களுடைய முழு தியரி பார்க்கணும்டா எங்களோட சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ற பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா முழு தியரியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப கேள்வி கேடுவோம். அப்ப என்ன செய்வீங்க, மட்டு ஏய காண வேண்டும். மட்டு ஏ எங்களுக்கு பூஜ்ஜியமாக வரமாட்டுது என்று காண வேண்டும். அப்ப என்ன செய்யலாம், மட்டு காண்றது பூஜ்ஜியம் வரையில எவரையும் எடுக்கலாம். நான் முதலாவது எடுத்துக்கொள்றேன். 10 தர சி 1 மைனஸ் 10 தர சி 1 பிளஸ் 4 தர சி 1 போட்டுக் கொள்வீங்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் 2 பேற்ற கூட்டுத்தொகை வந்து நேராக வருது. எனவே இவற்ற குறி வந்து பிளஸ் ஆக இருப்ப இன்டு M11. அதாவது முதலாவது கூட தவிர்த்த மிச்சமா இருக்கக்கூடிய ஆக்கள் டிட்டர்மினன்ட் 2 தர 2 தாயமாக வந்துடுவேன். எனவே முந்திரு மூளை விட்டம் மைனஸ் துணை மூளை விட்டம் வந்து போட்டுக் கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல மைனஸ் 2 பேற்ற கூட்டுத்தொகை வந்து ஒரு ஒற்றை எண்ணாக இருப்பார். எனவே அவற்றை குறி வந்து மறையாக இருக்கும். இன்டு M12 வாப்பீங்கள். M12 வந்தா அவற்றை டிட்டர்மினன்ட் வந்து 5x மைனஸ் அங்கால மைனஸ் 2 வருவார். எனவே பிளஸ் 2 போடுவீங்க. பிளஸ் 4 தர அப்ப என்ன செய்வீங்க, சி 1 2 பேற்ற கூட்டுத்தொகை வந்து இரட்டை எண்ணாக இருக்கும். எனவே அவற்றை குறி வந்து பிளஸ் ஆக வருவார். எனவே 1 தர M13 பார்ப்பீங்கள். M13 இவர் தவிர்த்த மிச்சமாக இருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட். எனவே I3 15 மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கிற. எனவே பிளஸ் தர அங்களுக்கு வர போறால் x மைனஸ் 2 ஆக இருப்ப. x மைனஸ் 2 ஆக இருப்ப. அப்ப அடுத்து என்ன செய்யலாம், முடிஞ்சவரை சுருக்குவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்ப 2 தர இவரை சுருக்கினீங்கன்னா x வர்க்கம் மைனஸ் 10x மைனஸ் 6 வருக. இவரை சுருக்கிறீங்கன்னா பிளஸ் 10 தர 5x பிளஸ் 10 வருக. இவரை சுருக்கிறீங்கன்னா 4 தர இங்கால 13 பிளஸ் x வருக. அப்ப என்ன மாறுதுன்னா சுருக்கலாம். சுருக்கினா 10x வர்க்கம் எங்களுக்கு மைனஸ் 4x. அதே போல இங்க 10x இருக்கிறார். 10xல 4x கழிச்சிங்களா 6x வரும். 6x 4x கூட்டினீங்களா உங்களுக்கு திருப்பி 10x வருங்க. அதே போல மைனஸ் 12. அதே போல இங்கால பாத்தீங்கன்னா அவங்க 4 கூடுபடுது. எனவே 4ல மைனஸ் 12 போனீங்கன்னா மைனஸ் 8 வருக. இங்க 13 தர 4 52. 52ல 8 கழிச்சிங்களா உங்களுக்கு 44 வருது. 44 வருது. 44 வருது. அப்ப அடுத்து என்ன செய்யலாம், உங்களுக்கு எக்ஸினுடைய எந்த பெருமானத்திற்கும் இவர் வந்து பூஜ்ஜியமாக வரமாட்டார் என்று காட்ட வேண்டும். எனவே பகுதியாக காரணிப்படுத்தி இவர்ல ஒரு நிறவர்க்கத்தோட கூட்டு பிளஸ் பண்ற மாதிரி யாரும் ஒரு ஆள் வந்தாருண்டா அவளாம் வந்து கிரேட்டர் தன் நோட்டு காட்டி அவர் வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனாக வரமாட்டார் என்று காட்டிக் கொள்ளலாம். அப்ப என்ன செய்யலாம், இவர்ல இருந்து கொண்டு முழுக்க 2 பொது இருக்கலாம். அப்ப நான் என்ன செய்யறேன், 2 பொது இருக்கிறேன். அல்லது இவர் 2 பேட்டையும் 2 பொது இருந்தாலும் ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. 2 பொது இருந்தவன்டா x வர்க்கம் பிளஸ் 5 வருக. அங்கால மாறிலி தானே, அவர் அங்கால இருக்கட்டு வேணுமெண்டா பொது இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவைக்கு என்ன செய்வாங்க, இவைய பகுதியாக காரணிப்படுத்துவோம். பகுதியாக காரணிப்படுத்த இப்படி வருவார். ஏன் x வர்க்கம் பிளஸ் 2 தர இவர்ல வந்து பாக்க உங்களுக்கு யார் வரப்போகுது, உங்களுக்கு வந்து உங்களுக்கு 5x வரப்போறேன்.
அப்ப இவர வரைக்கும் எங்களுக்கு 5x வந்துருவேன். இங்க மேலதிகமா ஒரு 25க்கு 4 வந்தவன் வரக்கூடாது. எனவே அதை நான் கடிச்சு கொள்றேன். பிளஸ் அங்கால 44 வருவேன். அப்ப உங்களுக்கு அங்க தொடர்ந்து சுருக்குவோம். தொடர்ந்து சுருக்கேக்க ஃபுல்லா நான் பிரேக்கெட் எடுத்து பெருக்கிறேன். 5 × 2 முழுவதும் வர்க்கம். இவரால பெருக்கேங்களுக்கு என்ன வருவேன்? அதாவது அங்க ஒரு 44 இருக்குது. இங்க சுருக்கேக்க இவரை சுருக்கினா 25 × 2 வருவேன். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்குவோம். சுருக்கினா x + 5 × 2 முழுவதும் வர்க்கம் பிளஸ் இங்க கூட்டுப்படையங்களுக்கு 88 வருங்க. 88ல 25 போச்சுண்டா 63 × 2 வருங்க. எனவே 88ல 25 போச்சுண்டா 63 × 2. அப்ப எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நிறைவர்க்கமும் 0 அல்லது 0 பார்க்க பெருசாக இருக்கும். அதோட ஏதாவது ஒரு நேர் நம்பர் கூட்டப்படும் போது வருகிற மொத்த விடை எப்பயுமே பெரிதாகத்தான் இருப்ப. எனவே மட்டு ஏ வந்து எங்களுக்கு எப்படியான ஆளா இருப்ப greater than 0 இருக்கும். மட்டு ஏ greater than 0 இருக்கும். எப்ப 0 இருக்கும்? எந்த x பெருமானது whole value of x என்று போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு அர்த்தம் வந்து x எல்லா மெய்ப்பெருமானங்களுக்கும் எங்களுக்கு மட்டு ஏ greater than 0 இருப்ப. எனவே நாங்க என்ன செய்யலாம்? எல்லா எனவே இவர் 0க்கு சமனாக வர மாட்டுது. ஏன்? எல்லாமே 0 பார்க்க பெருசா 0க்கு சமனாக வர மாட்டேன். எனவே ஏ என்றது வந்து ஒரு இன்வெர்டிபிள் தாயமாக இருப்ப. அல்லது என்ன சொல்லிக் கொள்ளலாம்? நான் சிங்குலர் என்று போட்டுக்கொள்ளலாம். ஏன்? எங்களுக்கு நான் சிங்குலர் தானே காட்ட சொன்னவன். அப்ப இவரைத்தான் கேள்வியாக இருந்தது. அவர் நாங்கள் படிவாக காட்டி விட்டோம். எனவே தரப்பட்ட 59வது கேள்விக்கான விடை இவராக இருப்பார். அடுத்து நாங்கள் 60வது கேள்வி பார்ப்போம்.